ஈரான் மீதான போர் நடவடிக்கைகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் நடக்கும் இந்த தாக்குதல் இப்போதைக்கு ஓயாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தி வளைகுடா பிராந்தியத்தையே கதிகலங்க வைத்துள்ளது. கடந்த 36 மணி நேரத்தில் மட்டும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட இடங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி ஈரானின் 9 கடற்படை கப்பல்களையும் 1 கடற்படை தளத்தையும் அமெரிக்க படைகள் அழித்துவிட்டதாக ட்ரம்ப் பெருமையுடன் அறிவித்துள்ளார். ஆனால் இந்த வெற்றியை கொண்டாடும் அதே வேளையில் அமெரிக்காவுக்கு ஒரு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் 5 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்பதையும் ட்ரம்ப் கனமான இதயத்துடன் உறுதிப்படுத்தியுள்ளார். உயிரிழந்தவர்கள் உண்மையான தேசபக்தர்கள் என்று புகழாரம் சூட்டிய ட்ரம்ப், போர் இன்னும் முடியவில்லை என்றும் முடிவதற்குள் இன்னும் பல அமெரிக்க உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் எச்சரித்துள்ளார். எங்கள் நோக்கம் நிறைவேறும் வரை போர் முழுவீச்சில் தொடரும் என்று அவர் கூறியிருப்பது அடுத்த கட்ட தாக்குதல் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை காட்டுகின்றது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை மீண்டும் உறுதிப்படுத்திய ட்ரம்ப், ஈரானின் ஒட்டுமொத்த ராணுவ தலைமையையும் அழித்துவிட்டதாக கூறியுள்ளார். எஞ்சியிருக்கும் ஈரான் ராணுவத்தினர், புரட்சிகர படையினர் மற்றும் போலீசாருக்கு ட்ரம்ப் ஒரு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். உடனடியாக உங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்கள், சரணடைந்து விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் மரணத்தை சந்திப்பது உறுதி என்று பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார். அதே சமயம் ஈரான் மக்களிடம் இதுதான் தருணம், உங்கள் நாட்டின் ஆட்சியை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஒரு புரட்சி வித்திட்டுள்ளார். அணு ஆயுதங்களையும் நீண்ட தூர ஏவுகணைகளையும் ஈரான் வைத்திருப்பதை எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ள ட்ரம்ப், இந்த தாக்குதலுக்கு இங்கிலாந்து ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர், அமெரிக்கா தனது 2 ராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளனர். இதன் மூலம் இந்த போர் ஐரோப்பிய நாடுகளை உள்ளே இழுத்துள்ளது. ஏற்கனவே அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. இந்த போர் பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய்க்கு $80 உயர்ந்துள்ளது. ட்ரம்பின் இந்த தொடர் தாக்குதல் அறிவிப்பு மற்றும் அமெரிக்க வீரர்களின் உயிரிழப்பு வளைகுடா போரை அடுத்த கட்ட விபரீதத்தை நோக்கி நகர்த்தியுள்ளது.